இன்னைக்கு வீக்கெண்டா இருக்கு, நல்ல மீன் குழம்பு வச்சு வாய்க்கு ருசியா சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜ் திறந்து பார்த்தா மீனே இல்ல. ஐயோ, மீன் மார்க்கெட் குடுகுடுன்னு ஓடி போய் எப்படியாவது ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்துருவோம்னு சொல்லி போனா, நான் போய் டோக்கன் எடுக்கும் போதே 80 எனக்கு முன்னாடி அவ்வளவு பேர் கியூ கட்டி நிக்கிறாங்க. நம்ம எவ்வளவுதான் சீக்கிரம் போனாலும் இந்த வரிசையில சீட்டு கிடைக்கவே கிடைக்காது போல. கிடைச்சிருக்க டோக்கன் நம்பரை பார்த்தா வெயிட் பண்ணி தான் மீனே வாங்கணும் போல. சரி, அது வரைக்கும் நம்ம சுத்தி பார்ப்போம் என்னென்ன மீன் இருக்குன்னு பார்த்தா, நமக்கு தெரிஞ்ச மீனை விரலூட்டு எண்ணிலாம் 4 இருந்து 5 மீன் தான் தெரிஞ்ச பேரா இருக்கு. பாக்கி பேர் பூரா இங்கிலீஷ்லயே போட்டிருக்கிறதுனால அது நமக்கு விளங்க வர மாட்டுதா. அதை விளங்க வைக்கணும்னா கூகுள்ல தமிழ் பேர் என்னன்னு பார்த்து ஒன்னு ஒன்னா தொலாவரத்துக்குள்ள அதுவே ஒரு பெரிய தலைவலி. இது எதுக்கு நம்ம இந்த எல்லாம் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு நமக்கு தெரிஞ்ச மீனே வாங்கிடுவோம், அதுதான் நமக்கும் சேஃப் அப்படின்னு சொல்லி அதையே வாங்கிட்டு வீட்டுக்கு நடைய கட்டி வந்தாச்சு. இப்ப வீட்டுக்கு வந்தோன்னதான் ஒரு பெரிய வேலையே இருக்கு. ஏன்னா மீன் கடையில போய் அம்மா நேரம் நின்று மீனை வாங்கிட்டு வரதை விட வீட்டுக்கு கிளீன் பண்றதுக்குள்ள மொத்த சோலியும் முடிஞ்சுது. ஏன்னா அங்கேயே கிளீன் பண்ணி தான் வாங்கிட்டு வரும். இருந்தாலும் நம்ம கையால சுத்தம் பண்ணாதானே நமக்கு ஒரு மனசே திருப்தியா இருக்கும். அதுவும் இந்த மாதிரி துண்டு மீன்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம்னா நல்ல 2 இன்ச் 3 இன்ச் வாக்குல வெட்டி கொடுத்து விட்டுருவாங்க. அது நமக்கு உப்பு காரமெல்லாம் இருக்காது. அதனால தின் ஸ்லைஸா போட்டாதான் நமக்கு நல்லா வாய்க்கு ருசியா சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். அதனால ஒரு வழியா எல்லாத்தையும் கிளீன் பண்ணி பேக் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சோன்னா தான் நிம்மதி.